ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் ஜாம் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியானது. நம்ம வீட்டில் வந்து அப்பப்போ செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து கடையில் வாங்குற மாதிரி நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேஷனும் இதில் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து சில பேர்த்துக்கு வந்து கூட்டு பொரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, ஏன்னா அது ஸ்வீட்டாக இருக்குங்கிறதுனால. இந்த மாதிரி நீங்கள் ஜாமை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கவும் செய்யும். அது மாதிரி உங்களுக்கு பீட்ரூட் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இது சப்பாத்தி அல்லது ப்ரெட்டு இதிலெல்லாம் வந்து உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாம் வந்து எங்கள் ஊர் சைடில் திருநெல்வேலி சைடில் உள்ள கல்யாண வீடுகளுக்கு போனோம்னா இந்த ஜாம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. மத்தியானம் லஞ்சில் வந்து இந்த ஜாம் வந்து இருக்கும். இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி இப்போ வாங்க நம்ம இந்த ஜாம் வந்து எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். இந்த பீட்ரூட் ஜாமுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். நிறைய தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கொழப்பாக ஆயிரும். அது பிறகு கட்டி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து மசிய வேகிற அளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வேக விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம அந்த பீட்ரூட்டை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா வந்து கூலாக அரைச்சிடணும். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம பீட்ரூட் பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த கடாயில் ஊற்றியாச்சு. நான் வந்து அலுமினிய கடாய் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து பிறகு ஒட்டும், பிறகு பிடிக்க ஆரம்பிச்சிட்டுனா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதுக்காக தான் இப்போ இதை வந்து நல்லா வந்து வத்த விடணும். இதில் ஏற்கனவே வந்து இனிப்பு இருக்கும், பீட்ரூட்னாலே உங்களுக்கு இனிக்கும்னு தெரியும். அதனால் வந்து கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா ஈர்க்கட்டும், பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு நல்லா திக்காகிற அளவுக்கு நம்ம பண்ணணும். இப்போ இதை திறந்து வச்சு நம்ம கிண்டனோன்னா ரொம்ப வந்து மேலே தெரிக்கும். அதனால் ஒரு தட்டு வச்சு மூடி அப்பப்போ திறந்து விட்டு கிளறி விட்டு நம்ம ரெடி பண்ணணும். கலரை பார்த்தாலே செம்மையாக இருக்குது. இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ஜாம் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சூப்பராக வந்து கட்டியான ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஜாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.